சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். வளைகுடா பிராந்தியம் என்று ஒரு நெருப்பு வளையத்திற்குள் சிக்கியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் இன்று 19வது நாளை எட்டியுள்ள நிலையில் சமாதானம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் மோதல் தாறுமாறாக பரவி வருகிறது. ஈரானின் மூத்த தலைவர்களான அலி லாரியானி மற்றும் சுலைமானி ஆகியோரின் படுகொலைக்கு நிச்சயம் பழிவாங்குவோம் என தெஹ்ரான் அறிவித்த நிலையில் சவுதி அரேபியா முதல் கத்தார் வரை வளைகுடா நாடுகளின் வான்பரப்பில் ஏவுகணைகள் மற்றும் காமிகேஸ் ட்ரோன்கள் மழை பொழிந்து வருகின்றன. குறிப்பாக சவுதியின் எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள் உலக எரிசக்தி சந்தையை நிலைகுலைய செய்துள்ளன. மறுபுறம் போரை தீவிரப்படுத்தும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்திற்குள்ளேயே விரிசல்கள் எட்டி பார்க்க தொடங்கியுள்ளன. இதற்கிடையே யாரோ தொடங்கிய போருக்காக ஏன் நாங்கள் பலிகடாவாக வேண்டும் என ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் புலம்பத் தொடங்கியுள்ளன. போர்க்கால எழுச்சியும் அரசியல் நிச்சயமற்ற தன்மையும் படுகொலைகளும் நிறைந்த இந்த 19வது நாள் கள நிலவரங்களின் முழுமையான தொகுப்பு இதோ. Fourth Monkey Connect launching soon. அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் இன்று 19வது நாளை எட்டியுள்ள நிலையில் மோதல் தணிவதற்கான அறிகுறியே இல்லாமல் வளைகுடா பிராந்தியம் முழுவதும் பரவி வருகிறது. ஈரானின் முக்கிய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்குவோம் என தெஹ்ரான் சபதம் செய்துள்ளதால் போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரியானி மற்றும் பசிச் படை தளபதி குலாம்ரெசா சுலைமானி ஆகியோர் கொல்லப்பட்டது ஈரானிய ஆட்சிக்கு ஈடுகட்ட முடியாத பேரழிவாக கருதப்படுகிறது. குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் மூலம் போரை முடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட லாரியானியின் மரணம் அமைதிக்கான வழிகளை அடைத்து விட்டதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரான் மற்றும் அதன் ஆதரவு ஆயுத குழுக்கள் இப்போது இஸ்ரேலை தாண்டி வளைகுடா நாடுகளையும் குறிவைக்க தொடங்கியுள்ளன. துபாய் மற்றும் தோஹா வான்வெளியில் ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டன. இதனால் கத்தாருக்கான விமான சேவைகளை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஏப்ரல் மாதம் 30 வரை ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஜோர்டான் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஈரான் ஒரு அச்சுறுத்தல் அல்ல என்று கூறி அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரி ஜோஹெண்ட் தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரானை ஒடுக்க இராணுவ ஆதரவு வழங்க தயங்கும் நேட்டோ நாடுகள் மற்றும் ஜப்பான், ஆஸ்திரேலியாவை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரானின் கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் சில வர்த்தக கப்பல்கள் ஜலசந்தி வழியாக அனுமதிக்கப்படுகின்றன. ஈராக் தனது எண்ணெய் ஏற்றுமதியை துருக்கி வழியாக மாற்று பாதையில் திருப்பிவிட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் 28 முதல் இதுவரை நடத்தப்பட்ட அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் மட்டும் 1444 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 18,500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் எல்லையில் இஸ்ரேல் தனது மிக விரிவான வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளதால் போர் அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஈரானுடன் போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் போர் குறித்த மக்களின் மனநிலை பற்றிய சுவாரஸ்யமான ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அரசியல் ஆலோசகரும் கருத்து கணிப்பாளருமான டாலியா ஷெயின்ட்லின் வழங்கிய தகவலின்படி இஸ்ரேலில் வாழும் யூத மக்கள் மத்தியில் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைக்கு மிக அதிக ஆதரவு உள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் ஸ்திரத்தன்மைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கும் ஈரானே மூல காரணம் என்ற நெதன்யாகுவின் கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். போரை ஆதரித்தாலும் பிரதமர் நெதன்யாகு மீதான தனிப்பட்ட நம்பிக்கை இஸ்ரேலியர்களிடம் குறைவாகவே உள்ளது. நெதன்யாகுவின் ஒட்டுமொத்த அரசியல் அங்கீகாரம் முந்தைய காலங்களை விட குறைவாகவே உள்ளது. போர் நிர்வாகம் தொடர்பாக அவருக்கு சற்று நம்பிக்கை கிடைத்துள்ள போதிலும் அது ஒரு நிரந்தரமான அரசியல் வெற்றியாக மாறவில்லை. யூத மக்கள் போரை ஆதரிக்கும் வேளையில் இஸ்ரேலில் வாழும் அரபு மற்றும் பலஸ்தீனிய குடிமக்கள் இந்த
இந்த மோதலை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். நெதன்யாகு பல தசாப்தங்களாக முன்னிறுத்தி வந்த ஈரான் அச்சுறுத்தல் என்ற கதையாடல் இப்போது மக்களின் நம்பிக்கையாக மாறியுள்ளது. ஆனால் அந்த நம்பிக்கையை தனது அரசியல் லாபமாக மாற்றுவதில் நெதன்யாகு இன்னும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறார். போர் சூழலால் தற்காலிகமாக ஒரு போர்க்கால எழுச்சி ஏற்பட்டிருந்தாலும் அது நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துமா என்பது சந்தேகமே என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உலகெங்கும் வெடித்துள்ள போர்களால் ஆசியாவும் ஐரோப்பாவும் நிலைகுலைந்து போயுள்ளன. உலக அளவில் நிலவும் போர் சூழல்கள் மற்றும் பொருளாதார பாதிப்புகள் குறித்து இந்தியாவுக்கான இத்தாலிய தூதர் ஆண்டோனியோ பார்டோலி அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இன்று புதன்கிழமை டெல்லியில் நடைபெற்ற வியோன் வேர்ல்டு பல்ஸ் நிகழ்ச்சியில் அவர் கூறுகையில், ஆசியாவும் ஐரோப்பாவும் தாங்கள் தொடங்காத போர்களுக்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு உலக ஒழுங்கை முற்றாக சீர்குலைத்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஐரோப்பாவின் ஸ்திரத்தன்மைக்கு அடிப்படையாக இருந்த 3 முக்கிய காரணிகளை இப்போது இழந்துவிட்டதாக அவர் விளக்கினார். அந்த வகையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு, ரஷ்யாவின் மலிவான எரிசக்தி விநியோகம், சீனாவில் இருந்து வந்த வர்த்தகம் மற்றும் மூலப்பொருட்கள் போன்ற விடயங்களை குறிப்பிட்டு கூறினார். இந்த இக்கட்டான சூழலில் இந்தியாவுடனான மூலோபாய உறவு மற்றும் பலதரப்பட்ட வர்த்தக வழித்தடங்கள் ஐரோப்பாவிற்கு மிக முக்கியம் என அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சமூக ஊடக அறிவிப்புகள் குறித்து கேட்டபோது, சமூக ஊடக தத்துவங்களுக்கு பின்னால் ஓடாமல் நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். இதே அமர்வில் பேசிய சிங்கப்பூர் உயர் ஆணையர் சைமன் வாங் தற்போதைய போரை ஒரு புவிசார் அரசியல் ஸ்குவிட் கேம் என குறிப்பிட்டார். இந்தியா இத்தாலி இடையிலான உறவு வரும் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியை உள்ளடக்கிய மதிப்பு சங்கிலியை உள்ளடக்கியது என்று இத்தாலிய தூதர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போரின் 19வது நாளில் ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை வளைகுடா நாடுகளை நோக்கி திருப்பியுள்ளது. புதன்கிழமை அதிகாலை முதல் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் வான்பரப்பில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. குவைத் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நாட்டின் வான்வெளியை மீறி வந்த எதிரி ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்து வருவதாக குவைத் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கேட்ட வெடிச்சத்தங்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ள பாதுகாப்பு அமைச்சகம், வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் இடைமறித்ததன் விளைவாக அந்த ஒலிகள் கேட்டன என்று உறுதிப்படுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான பொருளாதார மையமான கிழக்கு மாகாணத்தை இலக்கு வைத்து ஈரான் பல ஆளில்லா விமானங்களை ஏவியுள்ளது. அந்த மாகாணத்தில் தான் சவுதியின் பெரும் பகுதி எண்ணெய் உற்பத்தி நடைபெறுகிறது. இந்த பகை ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தும் நடவடிக்கையில் சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தீவிரம் காட்டி வருகிறது. கத்தார் வான்பரப்பிலும் ஏவுகணை தாக்குதல்கள் முறியடிக்கப்படுவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானிய தலைவர்களின் படுகொலைக்கு இது ஒரு விரிவான பதிலடியாக கருதப்படுவதால் வளைகுடா நாடுகள் அனைத்தும் தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகளை உச்சகட்ட தயார் நிலையில் வைத்துள்ளன. தெற்கு ஈரானில் உள்ள நீதித்துறை வளாகம் ஒன்றின் மீது வான்வழி தாக்குதலில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதாக ஈரானிய நீதித்துறை தெரிவித்துள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ மிசான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல்படி, தெற்கு ஈரானில் ஃபார்ஸ் மாகாணத்தில் உள்ள லாரெஸ்தான் பகுதியில் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள ஒரு நீதித்துறை வளாகத்தை இலக்கு வைத்து எதிரி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்த அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பல நீதித்துறை பணியாளர்களும் தங்களது பணிகளுக்காக வந்திருந்த பொதுமக்களும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களை வீர மரணம் அடைந்தவர்களாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் படுகாயமடைந்த பலர் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஏற்கனவே ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரியானி கொல்லப்பட்ட துக்கத்தில் ஈரானுக்கு இந்த நீதித்துறை வளாக தாக்குதல் மேலும் ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது. 19 நாட்களை கடந்து இந்த போரில் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகள் இப்போது வளைகுடா முழுவதும் பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி அலி லாரியானி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு ஹமாஸ் அமைப்பு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. தெஹ்ரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்
தாக்குதலில் அலி லாரியானி உயிரிழந்ததை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பு ஈரானிய மக்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த செயலை ஒரு துரோக தாக்குதல் என்றும் வஞ்சகமான நடவடிக்கை என்றும் ஹமாஸ் வர்ணித்துள்ளது. இந்த தாக்குதல் வரும் ஈரானுக்கு எதிரானது மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் சீர்குலைக்கும் ஒரு குற்றம் என ஹமாஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. லாரியானி போன்ற ஒரு உயர்மட்ட தலைவரை இலக்கு வைத்ததன் மூலம் இஸ்ரேல் இந்த போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஏற்கனவே ஈரான் இஸ்ரேலிடையே 19 நாட்களாக போர் நீடித்து வரும் நிலையில் ஹமாஸின் இந்த அறிக்கை பலஸ்தீன படைகளுக்கும் ஈரானுடன் இணைந்து இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான பதிலடி தாக்குதல்களை தொடுக்க வாய்ப்புள்ளதை உணர்த்துகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.